இதையெல்லாம் தாண்டி நாம் இன்றைக்கும் தமிழீழ மக்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார். காணாமல் அடிக்கப்பட்டவர்களுக்கான அதற்கான போராட்டம், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல், மாவீரர்கள் நினைவேந்தல், அவன் எல்லாவற்றையும் அழித்தாலும் அந்த மண்ணில் அது நடந்து கொண்டு இருக்கிறது என்பது அந்த செய்திகளை நம்ம நிறைய என்னென்ன, அதாவது 2009 முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தமிழகத்தில் அந்த போராட்டங்கள் என்னென்ன வடிவங்களில் நடந்தன, வளர்ந்தன, இப்ப என்ன நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதையெல்லாம் நம்ம பெரிய பட்டியலா எடுத்து வைத்து நம்ம பேச முடியும். ஏன்னா தமிழீழ மக்கள் இன்றைக்கும் போராடுகிறார்கள். அந்த போராட்டம் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறது, அது துளிர்த்துக் கொண்டிருக்கிறது. அது நாளை வளரும். அது ஆயுத இயக்கமாகத்தான் வளருமா அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது இறுதியில் அது ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்கும், தமிழீழ விடுதலையை வென்றெடுக்கும். அது வரைக்கும் நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏன்னா நமக்கு இருக்கிற கடமை, ஏன்னா முள்ளிவாய்க்கால் இன அழிப்புங்கிறது நான் ஒரு வரியில சொல்லிடுறேன், நம்ம நேரம் இல்லாததுனால. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை தமிழ்நாட்டு மக்களால் தடுக்க முடியாமல் போனது நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துகிறது. முகத்தில் அடித்தாற் போல் ஒரு உணர்த்துகிறது. செருப்புல அடிச்ச மாதிரி நமக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, செருப்புல அடிச்ச மாதிரி நமக்கு அது என்ன உணர்த்துதுன்னா, நம்முடைய தமிழ்நாடு அடிமைப்பட்ட தேசமாக இருந்ததனால் நம்மால் அந்த போரை நிறுத்த முடியவில்லை என்கிற பாடத்தை தமிழ்நாட்டு இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையா? ஏன்னா தலைவரே ஒரு முறை சொன்னார், எம்ஜிஆரா கலைஞராங்கிற பேச்சு வந்த போது சொன்னார், எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு எம்ஜிஆரா கலைஞர் அந்த வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தல, நீங்க இவருடைய ஆதரவாளரா அவருடைய ஆதரவாளர். அப்போ தலைவர் சொன்னார், தமிழ்நாட்டு அரசுக்கு இறையாண்மை இல்லை என்பது எனக்கு தெரியும். இது தலைவர் சொன்னது. தமிழ்நாட்டு அரசுக்கு அதிகாரம் இல்லை, இறைமை இல்லை, இறையாண்மை இல்லை. அதாவது ஒரு அடிமை நாடுன்னு சொல்றார், அடிமை தேசம்னு சொல்றார். இறையாண்மை இல்லை என்பது எனக்கு தெரியும். அவர்களால் எந்த முடிவையும் எடுக்க முடியாது, செயல்படுத்த முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது என்னன்னா, இந்த தமிழ்நாடு அரசு, இந்த சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம் தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த உணர்வை பிரதிபலிக்கிற மன்றமாக இருந்தால் போதும். அதுதான் நான் எதிர்பார்ப்பது. எனக்கு இந்த கட்சி அரசியல்கள்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லை. இந்த சட்டப்பேரவை என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை பிரதிபலிக்கணும். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதை பிரதிபலிக்கவில்லை. தீர்மானம் போட்டாரு, ஐயகோ தமிழினம் அழிகிறதேன்னு போட்டாரு, எல்லாம் போட்டாரு. ஆனால் பிரணாப் முகர்ஜி இத்தனை பேர் உயிரிழந்தாங்க பாருங்க, இத்தனை தீக்குளிப்புகள் நடந்துட்டு இருக்க போதே கலைஞர் வீட்டுக்கு, முதலமைச்சர் வீட்டுக்கு உள்ள போய் வெளியில வந்து அவருடைய வீட்டு வாசலில் நின்று என்ன தெரியுமா சொன்னாரு? இலங்கை அரசு இந்தியாவுடைய நட்பு நாடு, நட்பு நாடு நாங்கள் எதையும் அவர்களுக்கு நாங்கள் எல்லா ஒத்துழைப்புமே செய்யத்தான் செய்வோம், ஆயுதங்கள் கொடுப்போம், தளவாடங்கள் கொடுப்போம், எல்லாம் செய்வோம். அதை நாங்கள் நிறுத்திக் கொள்ள முடியாது அப்படின்னு எப்ப சொன்னாரு? முதலமைச்சர் வீட்டுக்கு வெளியில வந்து நின்று வாசல்ல நின்று சொன்னார் பிரணாப் முகர்ஜி. அப்ப வைகோ வந்து ஒரு கடிதம் போட்டார் மன்மோகன் சிங், இந்த நீங்க போற இவர்களை அனுப்பக்கூடாது, ஆயுதங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னா ஒரு கடிதம். அந்த கடிதத்துக்கு மன்மோகன் சிங் அவர் தன்னுடைய அரசு தாழ்வுல பிரதமருடைய அபிஷியல் லெட்டர் இருக்கும்ல, அதில் வைகோ அவர்களுக்கு ஒரு பதில் கடிதம் எழுதினார். அந்த பதில் கடிதத்தில் மன்மோகன் சிங் வெளிப்படையாக குறிப்பிட்டார். என்ன ஒப்புக்கொண்டார்னா, இலங்கை எங்களுடைய நட்பு நாடு, அதுக்கு ஆயுதம் கொடுப்பதையோ அதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் துணை நிற்பதையோ உறவா இருப்பதையோ நாங்கள் நிறுத்திக் கொள்ள முடியாது. இதான் அவருக்கு வந்த பதில் கடிதத்திலே இருந்தது. அதை காட்டி அவர் ஒரு கருத்தரங்கத்தில் பேசுனதுக்கு அவர் மேல போடா, அவர் மேலையும் இங்க ஆலாம்பாளையம் கண்ணப்பன் அவர் மேலையெல்லாம் பொடா வந்தது அந்த கருத்தரங்கத்தில் பேசலாம். இந்த கடிதத்தை காட்டி பேசின இந்தியா துண்டு துண்டாக போகும், இப்படியே நடந்து கொண்டீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவில் இருக்காது என்று எச்சரிக்கிறேன்னு வருவாங்க. எப்பவுமே எச்சரிப்பார் வைகோ.
அது மாதிரி எச்சரிச்சு. இப்படி என்ன எவ்வளவு பெரிய நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் எப்படி போராடினாலும், தங்களையே கொடுத்து போராடினாலும், தங்களையே எரித்து கொளுத்தி போராடினாலும் இல்லையா, முத்துக்குமாரனுடைய உடலை வைத்துக் கொண்டு போராடினாலும் அவன் போரை நிறுத்தவில்லை. நான் இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தினோம்னு சொன்னாங்களா இல்லையா? இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தினோம். இது எங்களின் வெற்றி என்பதை விட இது இந்தியாவின் வெற்றி. இதெல்லாம் சொன்னது அவங்கதான். அப்போ இது இந்தியாவின் போர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும். அப்ப இந்திய அரசின் கீழ் குடிமக்களாக இருக்கிற, இந்திய அரசமைப்பு சட்டப்படி குடிமக்களாக இருக்கிற இந்த 8 கோடி மக்கள், 8.5 கோடி மக்களினுடைய உணர்வுக்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. சட்டமன்ற தீர்மானங்கள் குப்பையில் வீசப்பட்டன. ஜெயலலிதா பொருளாதார தடை விதிக்கணுங்கிற அளவுக்கு அவங்க இருக்கும்போது கிரிக்கெட் விளையாட முடியல அவங்களால. ஏன்னா சட்டப்பேரவையில் போட்ட தீர்மானம் தமிழ்நாட்டு அளவில் அந்த தீர்மானம் ஒரு தாக்கத்தை செலுத்துமா இல்லையா? இந்த மக்களிடம், இந்த மக்களுடைய உணர்வை தான் அவங்க தீர்மானமா போடுறாங்க. இல்லைன்னா அந்த அம்மா அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க புலிகளுக்கு எதிராக உள்ளவங்க, பிரபாகரனை தூக்கிலிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? போர் என்றால் அப்பாவி மக்கள் சாகத்தான் செய்வார்கள் சொல்றாங்க. 2009 போர் உச்சகட்டமா மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிற போது ஜெயலலிதாவின் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுசு நகராட்சிகளுக்கு எதிராக, கொசுக்கடிக்கு எதிராக போராட்டம் அறிவித்தது. மறந்துடுறீங்க. அங்கே படுகொலை நடந்துட்டு இருக்கும் போது கொசுக்கடி அதிகமாயிருச்சு, அதை தடுக்க தவறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி நகராட்சிக்கு எதிராக போராட்டத்தை அறிவிச்சாங்க ஜெயலலிதா. அப்படி வன்மம் உள்ளவங்க அவர்கள் இப்படி தீர்மானம் போட்டாங்க. பொருளாதார தடை விதிக்கணும் இல்லையா, எல்லாம் செய்யலாம். அந்த தீர்மானத்தை பற்றி நான் ஒரு பெரிய ஜெயலலிதாவுக்கு ஒரு கடிதம் போல நான் எழுதுனேன். அப்ப அது தியாகத்தோட திருத்திட்டு இன்னும் விரிவா எழுத சொல்லி அது வெளியீடா போட்டோம். வெளியீடா போட்டு அதிமுக கூட்டங்களை எல்லாம் போய் கொடுத்தோம். ஏன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி எழுதிருக்கோம். அவங்கள எதிர்த்து எழுதாமல் எதிர்முகாமை நிறுத்தி, ஏன்னா அவங்களும் தமிழர்கள், அவங்களும் நம்மோட நிக்கணும், இந்த நீதிக்காக நிற்கணும்ல. அப்போ அதை அந்த நேரத்தில் அதை நாம் பயன்படுத்தி செய்யறோம். எதுக்கு சொல்றேன்னா, இந்த சட்டப்பேரவையினுடைய எந்த தீர்மானங்களுக்கும் ஈழத்திற்காக போட்ட தீர்மானத்தை மட்டும் வச்சுக்கணும். என் கட்சி போட்டது, நீல உச்சவரம்பு சட்டத்துக்கு போட்டது, ஸ்டெர்லைட்டுக்கு போது, நீட்டு தேர்வுக்கு போட்டது, இந்த மாதிரி அதெல்லாம் வெறும் தமிழீழ மக்களுக்காக, தமிழீழ ஆதரவுக்காக நம்முடைய சட்டப்பேரவையில் போடப்பட்ட எந்த தீர்மானங்களும் இந்திய அரசின் குப்பை தொட்டியில் வீசப்பட்டன. அப்ப சட்டப்பேரவையினுடைய தீர்மானங்கள் இந்திய அரசினுடைய குப்பை தொட்டிக்குத்தான் போகும் என்றால், சட்டப்பேரவையில் இயற்றப்படுகிற தீர்மானம் அப்படி குப்பை தொட்டிக்குத்தான் போகும் என்றால், இந்த சட்டப்பேரவைக்கு, இந்த சட்டப்பேரவையினுடைய தீர்மானத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை. இந்த சட்டமன்றத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை, இந்திய அரசிடமிருந்து எந்த மதிப்பும் இல்லை என்றால், இந்த சட்டமன்றம் எந்த மதிப்பும் அற்ற மன்றம் என்ற பொருள் வந்தது. இந்த சட்டமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை, சட்டம் இயற்ற முடியாது, இந்த தீர்மானங்கள் செயலிழந்து போகும், குப்பையில் வீசப்படும்னா, இந்த சட்டப்பேரவையை தேர்ந்தெடுத்த தமிழ் மக்கள் அதிகாரமற்ற மக்கள். அதிகாரமற்ற மக்கள்னா நாமும் அடிமைகள் என்று இல்லையா? நாம் அடிமைகள் என்பதை உள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நமக்கும் ஒரு பாடம் நடத்தி சென்றிருக்கிறது. நான் அப்போ ஒரு கட்டுரையில எழுதியிருந்தேன், முத்துக்குமாரினுடைய உடல் இருக்குல்ல, உயிரற்ற உடல், அந்த உயிரற்ற உடலினுடைய சூடு இருக்குல்ல, அந்த சூட்டுக்கு பக்கத்தில் நின்றிருக்கும் போது கூட உங்களுக்கு தமிழ் தேசியம் வராதுன்னா நீங்க எவ்வளவு சந்தர்ப்பவாதிகளா இருக்க முடியும்? எல்லாரையும் எடுத்துக்கங்க, எல்லா தலைவர்களையும் எடுத்துக்கங்க. நீங்க நம்ம அது பேர் குறிப்பிட வேண்டாம். அன்றைக்கு ஈழத்துக்காக நின்ற எல்லா தமிழ்நாட்டு தலைவர்களும் முத்துக்குமாரின் உடலை எடுப்பதற்குத்தான் வேலை செய்தார்கள். இதனாலெல்லாம் ஒன்று நடந்துராதுன்னு நம்ம இளைஞர்களை எல்லாம் தள்ளி விட்டு தூக்கி எறிந்து காவல்துறையோடு இணைந்து தமிழகத்திற்காக காலங்காலமாக போராடிய இயக்க தோழர்கள் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ
நாம் ஒரு புதிய இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு நாம் ஒரு புதிய குருதியை, புதிய ரத்தத்தை ஏற்றித்தான் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும். அது நாம் அடிமைகள் என்கிற அடிப்படையான பாடத்தை நமக்கு நெஞ்சில் தைத்திருக்கும். நாம் அடிமைகள். எப்படி தமிழீழம் சிங்கள பேரினவாதத்திற்கு அடிமையோ அதுபோல தமிழ்நாடு இந்திய ஏகாதிபத்தியத்திற்கு அடிமையாக இருக்கு என்பதை, இந்த அடிமை நிலையை களைகிற போதுதான் இப்போ யார் முள்ளிவாய்க்கால் முன்னும் பின்னும்ன்ற கற்றையில கூட கேட்டிருந்தார். நாம் ஒரு தனி அரசாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஒரு தனி அரசாக, நாம் ஒரு விடுதலை பெற்ற ஒரு அரசு, இறைமையுள்ள ஒரு அரசாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பிரணாப் முகர்ஜி ஆயுதத்தை நான் கொடுத்து தான் வேண்டும், நாம் புலிகளுக்கு ஆயுதம் கொடுப்போம் இல்லையா? இது இயல்பா நடக்கும்ல. நீ அங்க ஒண்ணு செஞ்சேன்னா, நீ அங்க 4 பேர் ஒரு குழுவை அமைச்சு தினத்துக்கு சாவ கொண்டாடிப்ப அப்படின்னா நாங்க அனுப்புவோம், எங்க இளைஞர்களை அனுப்புவோம், என்ன வேணா நம்ம முடிவு எடுக்கலாம். ஏன்னா நான் ஒரு அரசு, இறைவன். இன்னைக்கும் அரசு தான் இதுக்கு பேரு, இன்னைக்கு இந்த அரசு தான் இதுக்கு பேரு. அதிகாரமற்ற அரசு, கண்காணி அரசு இல்லையா? நீட்டுக்காக தலையில நின்று ஏதாவது செய்ய முடியுதா உங்களால? சட்டம் போட்டுட்டீங்கல்ல, அனிதா சட்டமே போட்டீங்கல்ல, எடப்பாடியும் போட்டாரு, இவரும் போட்டாரு, ராஜகுழு அறிக்கை வந்துருச்சு, கையெழுத்து இயக்கம் லட்சக்கணக்கா வாங்கியாச்சு, திமுக இளைஞரணி தமிழ்நாடு முழுசும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. நீட் தேர்வு நடந்துட்டு இருக்கா இல்லையா? இது ஒண்ணு போதாத நம்ம அடிமைகள் என்பது உணர்த்திற்கு. தமிழ்நாட்டு மக்களே வேண்டாம்னு சொல்ற ஒன்றை உன்னால தொடர்ந்து நடத்திட்டு இருக்க முடியுதுல்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒண்ணு, அதிமுக அடுத்த ஆட்சி வரைக்கும் துடிக்குது. இவங்க இந்த ஆட்சியை தக்க வைப்பாங்க. நீட்டுக்கு என்னப்பா பண்ண போறீங்க? அதிமுக இத்தனை காலத்துல நீட்டுக்கு செஞ்ச போராட்டத்தை சொல்லுங்க. எதிர்கட்சி ஆகி சட்டம் போட்டையில நீ இருக்கும்போது, முதல்வராக இருக்கும்போது சட்டம் போட்டையில இவங்க என்ன ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியா காட்டு, ஒரு சின்ன துண்டு பேப்பர் செய்தி காட்டு, இல்ல எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டாரு காட்டு, சட்டப்பேரவையில பேசியிருப்பாரு. அது அவங்களை ஏதாவது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற நோக்கத்துக்கு பேசியிருப்பாரு. அனிதாவை மனசுல வச்சுதான் பேசியிருக்க போறாரு, நம்ம பிள்ளைகளை மனசுல வச்சா பேசி இதெல்லாம் கிடையாது. இவங்களும் அப்படிதான். ஏன் சொல்றேன்னா, நாம் தமிழீழ விடுதலைக்கு துணை, நாம் தமிழ்நாடு விடுதலை பெற்ற பிறகுதான் தமிழீழத்துக்கு துணை நிற்கணும்னு நான் சொல்ல வரல. நாம் தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கிறோம்னா நாம் முதலில் இந்த பாடத்தை அடிப்படையாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள தவறி நான் தமிழீழத்துக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா மற்ற சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கும் நமக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நாமளா இளைஞர்கள், நாம் அடுத்த தலைமுறையினர், நாம் அடுத்த தலைமுறையையும் உருவாக்குற இடத்தில் இருக்கிற நாம் இந்த பாடத்தை முதல் பாடமாக அவர்கள் நெஞ்சில பதித்து வைத்து விட வேண்டும். அதுக்காக சொல்றேன், அந்த விடுதலைக்காக போராடுகிற போதே தமிழீழ விடுதலைக்கு நாம் துணை நிற்கணும். என்ன வாய்ப்புகள் இருக்கு என்கிற ஆழமான செய்திகளை நானும் ஒரு முறை கற்காமல் பேச முடியாது. இல்லைன்னா நான் பொதுவாக சொல்ற துல்லியமா நான் கற்றுக் கொடுக்கறதா இருக்காது. நான் குறிப்பா பேசுறது இங்க இருக்கிற இளைஞர்களுக்காகத்தான். சரியா? சரி. மற்றபடி தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் தமிழீழ விடுதலைக்காக வீரச்சாவடைந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் போராளிகளுக்கும் அந்த விடுதலை உரிமை அரசியலால் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ மக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தி தமிழீழ விடுதலையை வென்றெடுப்போம். அதற்கு நாம் துணை நிற்போம். தமிழரின் தாகம் தமிழீழ தாயம். நன்றி, வணக்கம்.